வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி வெஜிடபிள் சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்தியான சூப் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கார்னையும் ப்ரொக்காலியும் ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 1 ஸ்பூன் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கின பிறகு ரிமைனிங் இருக்கிற காய்கறி எல்லாமே, நான் இன்றைக்கி மஷ்ரூமும் கேப்சிகம் தான் கூட ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பேரலாக நான் கார்னும் ப்ரொக்கோலியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா சார்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் விடுங்க. ஸோ அப்போ தான் அந்த காய்கறியில் இருக்க சத்து எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி உங்களுக்கு சூப் குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு விசில் போன பிறகு ஒரு சாஸ் பேனுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ கூடவே நீங்கள் வேக வச்சுருந்த ஸ்வீட் கார்ன், ப்ரொக்கோலி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் திக்னஸ்க்காக. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சூப் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 to 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்கள் சூப் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஸோ எல்லாமே கொஞ்சம் திக்காக மாறின பிறகு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் எக்கை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த எக் லேயர் லேயராக அந்த சூப்பில் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ யூஸ்வலாக இங்கே எல்லாருக்குமே எக்கு பிடிக்குன்றதால நான் எக்கு ஆட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அந்த எக்கு எல்லாமே நல்லா பிரிஞ்சு லேயர் லேயராக இருக்குது. இப்போது மேலாவை கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.